எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வாழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஆகஸ்ட் மாதம் 17/8/2026 திங்கட்கிழமை, தட்சிணாயனம், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 32ஆம் நாள், வளர்பிறை, நாக பஞ்சமி. நாளை சஷ்டி, மாத பிறப்பு, ஆவணி மாத பிறப்பு. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6 மணி 15 நிமிடம் முதல் 7 மணி 15 நிமிடம் வரை. மாலை நல்ல நேரம் 3 மணி 15 நிமிடம் முதல் 4 மணி 15 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் 9 மணி 15 நிமிடம் முதல் 10 மணி 15 நிமிடம் வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7 மணி 30 நிமிடம் முதல் 8 மணி 30 நிமிடம் வரை. ராகு காலம் 7 மணி 30 நிமிடம் முதல் 9 மணி வரை. குளிகை 1 மணி 30 நிமிடம் முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10 மணி 30 நிமிடம் முதல் 12 மணி வரை. இன்றைய திதி பஞ்சமி திதி. இன்றைய யோகம் சுப நாம யோகம். இன்றைய கரணம் பாலவ கரணம். இந்த நட்சத்திரம் சித்திரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் போராட்டாதி. கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் முழுமையா இருக்கிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு சூரியன் புதன், சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி அப்படின்னா இப்ப எல்லாமே திருப்பதி பெருமாள் தெரியும். அதுல உத்திஷ்ட உத்திஷ்ட கருடத்வஜ, அதாவது கருட கொடியுடையோனே எந்திரிங்க அப்படின்னு சொல்றதுதான். அந்த கருடன் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, இப்ப எங்க ஊருக்கு அருகாமையிலேயே ஒரு பாறையில மேல ஒரு லட்சுமி நரசிம்மர் இருக்கிறார். அந்திலின்னு ஊர். நேர்கோட்டுல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்திலி, பூவரசன் குப்பம், பரிக்கல், அகோபிலம், இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற நரசிம்மர் ஸ்தலங்கள். ஒரே நாள்ல இந்த 4 பேரையும் சந்திக்கிறது, பார்க்கறதுங்கிறது ஒரு வாழ்க்கையை வேற கட்டத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடும். அப்படிப்பட்ட நாள் தான் இன்னைக்கு இந்த பஞ்சமி, கருட பஞ்சமி தான். இந்த கருட பஞ்சமியில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இது போல கருடனுக்கு காட்சியத்துக்கு வந்திருக்கிற ஸ்தலம்ங்கிறது அந்திலி, திருக்கோவிலூர் அடுத்த ஒரு 2 கிலோமீட்டர்லயே இருக்கு. அந்த ஸ்தலத்துக்கு சென்று அந்த பாறை சுத்தி வந்தா போதும். நீங்க நின்று பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கருடனே அங்க உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு மேல நரசிம்மர் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா கருடன் ரொம்ப துன்பப்பட்டாராம். ஏன்? பிரகலாதனுக்கு என்னை விட்டுட்டு போய் நீ காட்சி கொடுத்துட்டு வந்துட்டியே, என் மேலதானே எப்பவுமே போவேன், நான் லேட்டா வருவேன்னு தெரியுமா? அப்பதான் பகவான் சொல்றார், நான் அவன் எந்த தூண் உடைப்பானே தெரியாது, நான் எல்லா தூண்லையும் போய் இருக்கிறவன், நான் உனக்கும் பண்ண முடியாதுன்றதால அவங்க தட்சிண பினாகினின்னு நம்ம நதியோட பேர். தென்பெண்ணையாருக்கு தட்சிண பினாகினின்னு ஒரு பேர். இந்த பினாகினி நதிக்கரையில கருட பகவான் தவம் மேற்கொண்டு அவருக்கு அந்த நரசிம்மர் காட்சி தந்ததாக அந்த ஐதீகம், வரலாறு. புரியுதுங்களா? இந்த கருட பஞ்சமிக்கு கண்டிப்பாக, கருட பஞ்சமி, நாகபஞ்சமிலாம் கண்டிப்பாக கருட தரிசனம் பார்க்கறது ரொம்ப சிறப்பு. வாழ்நாள்ல இன்றைய ஒரு நாள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னும் போது நமக்கு அற்புத பலன்கள் கிடைக்க பெறும். இல்லை, மாற்றமே இல்லை. குறிப்பா இந்த மாதிரி நான் சொல்ற இந்த கோயிலுக்கெல்லாம் நீங்க போயிட்டு வந்துட்டீங்க, போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியம், பலாபலன்கள் கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு இந்த நாளில் இருக்கிறது. கண்டிப்பாக உங்கள் அருகாமையில் இருக்கின்ற லட்சுமி நரசிம்மர் பார்க்கலாம், ராகவேந்தர் வழிபாடு பண்ணலாம். அவரோட அம்சம்தான் அது. பிரகலாதனோட அம்சம்தான் ராகவேந்தர். அப்போ இதெல்லாம் ஒரே ஒன்று கொண்டு கனெக்டிவிட்டியா இருக்கிறது. மகான்கள் பொதுவா இந்த உத்திரட்டாதி மடங்களின் வரிசையில் நரசிம்மர் மிங்கிளாகி வந்துடுவாரு. அப்போ இது போல வழிபாடுகள் இந்த நாளில் செய்யும்போது சிறப்படையும். குறிப்பா ஆடி மாதம் இன்றைய நாளோட விடைபெறுகிறது. புதுமண தம்பதிகளாம் மகிழ்ச்சியா இருக்கும், ஆஹா ஆடி மாதம் போச்சுரா அப்படின்னு. ஆனா ஆவணி வருகிறது. மிகப்பெரிய பண்டிகைகளுக்கெல்லாம் முதன்மையான பண்டிகை. ஆவணி வந்தால் சதுர்த்தி வந்துடும், கணபதி வந்துடுவார். கணபதி வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு எல்லாமே
தீபாவளி பண்டிகை, தீபாவளி பொங்கல் இதெல்லாம் வந்து விசேஷங்கள் ஆரம்பிக்கிறது. புரியுதுங்களா? அப்போ இந்த ஆவணி மாதத்தை போற்றி வரவேற்போம். இந்த மாச பிறப்புக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? மாசம் பிறகுது, ஒரு தமிழ் மாசம் பிறகுது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்றாரு, ஒரு ஜோதிடர் சொல்றாரு நேரம் சரியில்லை, வாழ்க்கை மாறல, பிரச்சனையாவே இருக்கு, வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு ஒன்றும் செய்ய தேவையில்லை. இந்த தமிழ் மாச பிறப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்போ சிவன் ஆலயத்துல பிரம்மா இருப்பார். பிரம்மாவுக்கு அந்த தமிழ் மாதம் முதல் நாள்ல பூஜை உண்டு. மாலை 6 மணிக்கு அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுத்துட்டு அந்த ஜாதகத்தை கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வந்து பாருங்க வீட்டுக்குள்ள, அவங்க வாழ்க்கை மாறும். சரியா படிக்கலையா படிப்பாங்க, வாழ்க்கையில ஏதாவது கோளாறு சரி பண்ணிப்பாங்க. இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் எப்போ இருக்கும்? இதெல்லாம் கிடைக்கும், கவலையே படக்கூடாது. இந்த மாதிரி வழிபாடை தமிழ் மாச பிறப்புல பயன்படுத்துங்க. அதனாலதான் தமிழ் மாசம் அந்த 5 நாள் இருக்கு இல்லைங்களா, நம்ம சாத்தான் யாரு, நம்ம ஐயா மணிகண்டராஜ், நம்ம நம்ம சபரிமலை சாஸ்தா, அவர் எல்லாரும் அந்த 5 நாள் தரிசிக்கிற அனுமதி கொடுக்குறாங்க. அப்ப தமிழ் மாசம் எவ்வளவு பெரிய விஷயத்த கொடுக்குது. அதனால இந்த ஆவணியை வந்து பயன்படுத்துங்க, பயன்படுத்திக்கிட்டு ஜெயிங்க, மாசப்பிறப்பெல்லாம் பயன்படுத்திங்க. சரி, நம்ம ராசி பலனுக்கு போகலாம். மேன்மை பொருந்திய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, தடைப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு நடக்கும். புதிய முயற்சிகள் யாவும் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மாலையில் ஒரு நற்செய்தி தேடி வருகின்ற அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பதற்கு இதனால் வந்து சிறப்பான நாள், மகிழ்ச்சி உண்டு. ஏன்னா 2 விஷயம் தான், நிறைய வாக்கு கொடுத்து மாட்டிப்பீங்க, வார்த்தைகள் கொடுக்க தேவை அவசியம் இல்லை, வாக்குகளும் கொடுக்க வேண்டியதில்லை. அதாவது நடக்கிற நேரத்தில் நடக்கும் அப்படின்னு போனீங்கன்னா உங்க நேர்மைத்தன்மை வலுவாமல் இருக்கும். நீங்க என்னன்னா சாதாரணமா நல்லவங்களா தான் இருக்கிறீங்க, ஆனா வந்து உங்களை யாரும் சீண்டிட்டா நீங்க ரொம்ப கஷ்டப்படுறது இல்லைங்களா? அந்த மாதிரிதான் சீண்டல் இல்லாமல் நல்லா சந்தோஷமா வாழ்க்கை போகணும், நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள், பயன்படுத்தி கொள்ளுங்கள், வெற்றிகள் உண்டு. மிதுனராசி என்பவர்களுக்கு செவ்வாயின் பயணங்கிறது வந்து நான் தேவையில்லாம சிந்தனைகளை ஏற்படுத்தி கொடுக்குது. வேகமா செய்யற விஷயங்கள் நடக்குமா அப்படின்னா மிருகஷீடமும் சரி, திருவாதிரையும் சரி, புனர்பூசமும் சரி வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரங்கள். இறைவனோட வழிபாடுங்கிறது வெற்றி அடையக்கூடியது யாருன்னா இவங்க 2 பேர் தான். மிருகஷீடனா ராகவேந்திர, திருவாதிரைன்னா சிவபெருமான வழிபாடு, புனர்பூசமும் குருவின் வழிபாடு. நட்சத்திரங்கள் இந்த மாதிரி ரொம்ப குவாலிட்டி நட்சத்திரங்கள் இருக்கிறது தான் மிதுனம். புரியுதுங்க? அவங்க வந்து சிந்தனைகள் மாற்றிக்கொண்டே இருப்பது செயலாக்க முடியாது. ஒரே சிந்தனையோட செய்கின்ற காரியங்கள் வெற்றி பெறும்போது இன்னைக்கு நீங்க நடத்துகிற எல்லா வேலையிலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள். வீட்டுக்கு செய்வன பொருட்களை வாங்கி மகிழ்கின்ற அமைப்பு. ஒரு சுக்கரனோ சேர்க்கைனா ஒரு புதிய பொருட்கள் வீட்டுக்குள்ள, புதிய எலக்ட்ரானிக் பொருட்கள் ஏதோ ஒன்று வாங்கி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். பயன்படுங்கள், வெற்றி பெறுங்கள். கடகராசி என்பவர்களுக்கு குரு சூரியன் புதன் அனுகூலமான ஒரு நாள், நல்ல பலன்களை தேடி தருகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. புரியுதுங்களா? பழையதான் விட்டுடணும், புதுசா இன்னைக்கு நல்லபடியா நாள் இருக்குது. ஆடி போக போகுது, நல்லபடியா இறை வழிபாட்டை மேற்கொள்ளுவோம், நாம நல்லா இருப்போம், குழந்தைங்க நல்லா இருக்கட்டும், குடும்பம் நல்லா இருக்கட்டும், அந்த மனசுக்குள்ள வந்துட்டீங்கன்னாவே நீங்க நன்றாக இருப்பீர்கள். அல்லது கல்வி பயில்கின்ற மாணவர்கள் அல்லது பணி செய்கின்றவர்கள் எல்லாருக்குமே என்ன ஆகுனா, நாம கரெக்டா இருக்கணுன்றதை விட நாம நல்லா இருக்கிறோன்ற எண்ணத்துல தான் ஜெயிக்க வைக்க முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நாளில் இருக்கிறது. வெற்றி பெறுங்கள், வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பவர்களுக்கு உழைப்பே மூலதனம், உழைத்தும் பலன் இல்லை, உழைச்சதுலையும் பிரச்சனை, சகோதரர்களில் பிரச்சனை, வார்த்தையில பிரச்சனை, இது எல்லாமே மாறுகின்ற அமைப்பு இந்த நாளில் இருக்குது. புரியுதுங்களா? தேவையில்லாம நல்லதுக்கு தான் நீங்க போய் சொல்லுவீங்க, அதை வந்து நீங்க பொருளை பேசுதான் நினைச்சு உங்க மேல பகையா இருப்பாங்க எல்லாருமே. சிம்மத்தை பொறுத்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாமே தன் அதிகாரத்தில் இருக்கிறது என்று நினைப்பார்கள். ஆனால் அதிகாரம் நம்மளை விட்டு போயிட்டே இருக்குன்னு மனசு ஒத்துப்படுவாங்க. சிம்மத்துக்கு அதிகாரம் கையிலே இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்தவரை இதனால் சிறப்பான நாள். சுக்கிரன் சந்திரனோட சேர்க்கை, தெளிவு, மனத்தெளிவு, பணப்பிரச்சனை, பணம், பொருளாதார ஏற்றங்கள் எல்லாமே கிடைக்கும். புரியுதுங்களா? ஏற்கனவே இருந்தது இல்லை, இனி புதுசா எல்லா விஷயமும் கிடைச்சிடும். அதை விட பல மடங்கு, பன்மடங்கு நீங்க நல்லா இருப்பீங்க. வாழ்க்கையில நிறைய தோல்விகளை சந்தித்தது கன்னி, இன்று வாழ்க்கையில் நிறைய சாதனை படுத்தி கொண்டிருக்கும் கன்னி தான். எங்களோட ஜாதகம் இதுல விஷயத்திலே ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரே விஷயம், பரிதாபப்படுவது, இரக்கம் காட்டுவது,
அதை மட்டும் விட்டீங்க தெளிவான மனநிலைக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் காத்திருக்கிறது. வெற்றி பெறுவதற்கான அத்தனை அம்சமும் உங்களிடம் இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ரொம்ப சிறப்பான பலன்களை தருகின்ற நாளாக இருக்குது. வெற்றி பெறுவீர்கள். வெற்றி உங்கள் வாழ்க்கையில அங்கமாகவே ஆகிவிட்டது. எல்லா விஷயமும் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்குது இல்லைங்களா? இந்த நாள்ல நீங்க செய்கிற விஷயங்கள் வெற்றி பெறுவீர்கள். நல்ல ஒரு பலன்களை தரும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இதனால் ரொம்ப மகிழ்ச்சி, கொண்டாட்டங்கள் உண்டு. அதை போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறுது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அமைப்புல இந்த நாள் இருக்குது. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பவர்களை மன உறுதியுடன் செய்கின்ற வேலையில் ஜெயிக்கும். புரியுதுங்களா? மனைவி ஸ்தானத்துல பிரச்சனை உண்டு, நண்பர்கள்ட்ட பிரச்சனை உண்டு, உறவுகள்லையும் பிரச்சனை உண்டு. கவனமா இருக்கணும் இந்த நாள்ல. உங்களோட பணிகளை கரெக்டா செஞ்சுட்டு வாங்க, ஜெயிச்சிருவீங்க. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களுக்கு இதனால சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. அன்றாட பணிகள் உங்களோட வேலைகளை செய்யுங்க. படிக்கிறவங்க படிக்குங்க, வேலைக்கு போறவங்க வேலைக்கு போய் அந்த வேலையை செய்யணும். புதுசாக ஆன்மீகத்தில் இருக்குங்க, ஆன்மீக பாதையில் இருக்கும். இதை மாற்றிக்க முடியாது. ஓய்வு என்பது குறைவு. உங்கள் பயணங்கள்ல நீங்க சிறப்பாக இருப்பீங்க. மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இதனால இருக்குது. வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்கள் கும்பத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் ஓடிக்கிட்டு இருக்கு. கவனமா இருக்கணும். யார்கிட்டையும் எதையும் பம்பு தும்பு பேசக்கூடாது. கவனமும் எச்சரிக்கையும் இருந்தாலே இதனால் கடந்துட முடியும். அன்றாட நடவடிக்கை மட்டும் மேற்கொள்ளுங்கள். புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு இதனால் சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. நட்பு ரீதியா நீங்க பலம் பெறக்கூடிய ராசியில மீனம். புரியுதுங்களா? ஒரு நட்பு இருக்கும், ஒரு 10 வருஷம் பழகுவீங்க, பிடிக்கலையா விட்டுட்டு வேற புதுசா ஒரு விஷயத்துக்குள்ள போயிருவீங்க. அதுக்குன்னு அதை கூட மல்லு கட்டிட்டே இருக்க மாட்டேங்க. முயற்சியும் சரி, வீடும் சரி, உங்களுடைய கணவர் ஸ்தானமும் சரி, மனைவி ஸ்தானமும் சரி, தேவையில்லாத சச்சரவுகள் இல்லாமல் இருக்கிறவரை, நட்புடன் இருக்கிறவரையும் உங்களுக்கு எந்த விதமான பாதகமும் உங்களுக்கு கிடையாது. சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும். எல்லாமும் நலமுடன் வாழ்வீர்கள், நலமுடன் இருப்பீர்கள். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.